தஞ்சை கொள்ளிடம் ஆற்றில் மூழ்கி இருவர் பலியாகியிருப்பதாக அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. திருக்காட்டுப்பள்ளி அருகே கொள்ளிடம் ஆற்றில் நீரில் மூழ்கி இருவர் பலியாகியிருப்பதாகவும், பூண்டி மாதா கோயில் திருவிழாவை முன்னிட்டு சென்னையிலிருந்து வந்த நண்பர்கள் 5 ஆற்றில் எடுத்துச் செல்லப்பட்டனர். இதில் 2 பேர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். கலையரசன், கிஷோர் ஆகியோரின் உடல்களை மீட்ட தீயணைப்புத் துறையினர் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். 5 2 உடல்கள் மட்டுமே மீட்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், என்ன விவரம்? வணக்கம் கோபால். தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி பூண்டி மாதா பேராலயத்திற்கு வழிபட வந்த தூத்துக்குடியை சேர்ந்த பக்தர்கள் கடந்த ஆண்டு இதே நாளில் 6 பேர் கொள்ளிடம் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் இன்று அதே இடத்தில் சென்னையை சேர்ந்த 5 பேர் கொள்ளிடம் ஆற்றில் நீரில் மூழ்கியுள்ளனர். இதையடுத்து காவல்துறை உரிய முன் எச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் இருந்த தொடர் உயிரிழப்பு காரணமாக உள்ளது. தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே பூண்டி மாதா கோவிலுக்கு வந்த சென்னையை சேர்ந்த 5 பேர் வந்துள்ளனர். அவர்கள் கொள்ளிடம் ஆற்றில் குளிக்க சென்றுள்ளனர். தண்ணீர் வேகமாக அதிக அளவு இருந்ததால் ஆழமான பகுதிக்கு இழுத்து செல்லப்பட்டனர். இதனால் நீரில் மூழ்கி 2 பேர் மாயமான நிலையில் மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் 3 பேரை தேடி வரும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை எக்மோர் அடுத்து நேரு பார்க் ஹவுசிங் போர்டில் குடியிருக்கும் வரும் சார்லஸ் மகன் பிராங்க்லின் 23, ஆண்டோ 20 மற்றும் அவரது நண்பர்கள் கிஷோர் 20, கலையரசன் 20, மனோகரன் ஆகிய 19 வயது 5 பேரும் கொள்ளிடம் ஆற்றில் குளிக்கும் பொழுது 5 பேருமே எதிர்பாராத விதமாக மூழ்கி மாயமானார். இவர்களின் கலையரசன் மற்றும் கிஷோர் இறந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளனர். மற்றவர்களை திருக்காட்டுப்பள்ளி தீயணைப்பு படையினர் தேடி வருகின்றனர். இதேபோல் இந்த கொள்ளிடம் ஆற்றில் 1 வருடத்துக்கு முன்பு 5 பேர் குளிக்க சென்றனர். இதில் 5 பேரும் உயிரிழந்த மாவட்ட நிர்வாகம் இப்பகுதியில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. குறிப்பிடத்தக்கது. மேலும் இதேபோல் சம்பவம் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருக்காட்டுப்பள்ளி அருகே கொள்ளிடம் ஆற்றில் குளித்த வாலிபர் மூழ்கி பலியானது பணி தீவிரம் நடைபெற்று வருகிறது. கோபால், உங்கள் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.